ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 128 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த பைரட்ஸ் பேங்க்வெட் அண்ட் ஆப்ரேஷன் எஸ்கேப் ஃப்ரம் அலபாஸ்தான்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. எடுத்ததுமே சாப்பர் மெடிசனை மிக்ஸ் பண்றதை காட்டுவாங்க. அலபாஸ்தா ராஜ்யத்தில் இருக்க டாக்டர் ஹூ இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாமே இந்த சின்ன பையன் என்ன இப்படி இல்ல வேலை செய்யறான், இவனோட மெடிக்கல் மிக்சிங் டேலண்ட் வேற லெவல்ல இருக்கு. நானும் 40 வருஷமா டாக்டரா இருக்கேன், இருந்தாலும் மெடிசன்ல இந்த அளவுக்கான ஸ்கில்ஃபுல் திங்ஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னு கரெக்டா பிவி கிராஸ் ஆகும் போது இவன் ட்ரம் கிங்டம்ல தான் மெடிசன் கத்துக்கிட்டான்பா. டாக்டர் ஹூ வியந்திருப்பாரு, மெடிக்கல் நாலேஜ்ல ரொம்பவுமே அட்வான்ஸ்டு கேர்ல இருக்கவங்களா. அப்ப இந்த பையன் ஸ்கில்ஃபுல்லா இருக்கல டவுட் இல்ல, நிஜமாலுமே இவன் வேற லெவல் பாரு. சாப்பர் டீயை நகர்த்திட்டு தயவு செஞ்சு டீயை எடுத்துட்டு அக்கட்டால போயிருங்க, இப்படி தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு சிரிச்சுக்கிட்டு டாக்டர் ஹோ விவி கிட்ட டீ சாப்பிட்டு பாருங்கன்னு தானே அந்த பையன் சொல்றான்னு கேட்பாரு. விவி அப்படியே எடுத்துக்கலாம், நீங்க பாருங்கன்பா. விவி லூஃபியை டேக் கேர் பண்ண போவா. அதை பெருசு சாப்பர் கிட்ட திறந்தோறான்னு பேசிட்டே இருக்கவும் சாப்பர் சிரிச்சுக்கிட்டு இதுக்கு மேல எல்லாம் முடியாது, எந்திரிச்சு போங்கன்பா. இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஸ்கூல்ல வர சாஞ்சியான உசாப்பை கட்டுவாங்க. மக்கள் அவங்களோட இடங்களை ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உசாப் பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவங்க டக்குன்னு வேலைய ஆரம்பிச்சிட்டாங்கன்பா. சாஞ்சி பிரின்சஸ் கியூட்டா இருந்தா அப்படிதானன்பா. உசாப் எதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தங்கிற மாதிரி பாப்பான். திடீர்னு பார்த்தா வீடு அடுத்து வீடுன்னு ஓட்ட போட்ட மாதிரி இருக்கும். எவன்டா இந்த காரியத்தை செஞ்சதுன்ட்டு எல்லாரும் கோவப்படும் போது சாஞ்சி ஷார்ட்கட்ல போறேன்ட்டு வீட்டை உடச்சிட்டு போயிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு உசாப் கிட்ட வாடா இந்த வழியா போயிடலான்பா. இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. அவனோட கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசிப்பான். லாஸ்ட் டைம் மிஸ்டர் ஒன்னா டிஃபீட் பண்ணிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு நான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும்னா நான் என்ன இன்னும் கொஞ்சம் மெருகேத்தணும்பா. பார்த்தா 2 கையிலையும் பெரிய சைஸ் பாறைகளை வச்சிருப்பான். இதுக்கப்புறம் நாமே காட்டுவாங்க. அவளுக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் கிடைக்கும். கோப்ரா கிட்ட இதெல்லாம் எடுத்துக்கிட்டுமான்னு கேப்பா. நான் அதை படிச்சிட்டமான்னு எடுத்துக்கன்னு பாரு. நாமே அப்ப சந்தோஷம் எடுத்துப்பா. வெளியே பார்த்தா சாக்கா கிட்ட மெரைன் மெம்பர்ஸ் வந்து பைரட்ஸ் உள்ள யாராவது இருந்தா சொல்லுங்களேன்பாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்டா யாரு இருக்காங்கன்னு தெரியும், பட் இவங்களை தாண்டி போக முடியாது இல்லையா. சாக்கா அப்படி என்னங்க பைரட்ஸை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது சாஞ்சியும் உசாப்பும் ஹாய் சொல்லிட்டு உள்ள போவானுங்க. சாக்கா பாத்தீங்களா எந்த ஒரு பைரட்ஸும் கிடையாதுன்னு பாரு. உசாப் லூஃபி எந்திரிச்சிருப்பானான்னு கேட்பான். சாஞ்சி அவன் எந்திரிச்சிருந்தா சத்தம் அதிகமா இருக்காதான்பா. பார்த்தா லூஃபி எந்திரிச்சதுமே நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டான்டான்ட்டு ஆமா என் தொப்பி எங்க, ஆமா பசிக்குது சாப்பாடுங்க, தொப்பி எங்க சாப்பாடுங்கன்ட்டே இருப்பான். சாஞ்சி எந்திரிச்சதுமே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டியாடான்ட்டு கண்ணா ஈவினிங்கே ஆயிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் இல்ல எனக்கு சாப்பிட்டா டின்னர் தான்பா. உசாப் அப்புறம் உன்னோட ஹேட் அங்க இருக்கு பாரு, நல்ல வேலை நீ லக்கி, ஒரு சோல்ஜர் தான் அந்த தொப்பியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தான்பா. லூஃபி அதை எடுத்து சந்தோஷமா போடுறப்ப விவி நீ இப்ப சரியானதுல சந்தோஷன்பா. லூஃபி நான் எப்ப சரியில்லாம இருந்தன்பா. நாமி டே பைத்தியக்காரா, உன் உடம்பு எவ்வளவு மோசமா இருந்துச்சு தெரியுமா, ஹை ஃபீவர் வேற. விவியும் சாப்பரும் தான் உன்னை பாத்துக்கிட்டாங்கன்பா. லூஃபி அப்படியான்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவான். ஜோரோ இங்க வந்துட்டு லூஃபியை பார்த்து முடிச்சுக்கிட்டியான்பா. லூஃபி பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்ல ஜோரோன்பா. ஜோரோ தண்ணி குடிக்கலான்னு போவான். சாப்பர் யாரை கேட்டு பேண்டேஜஸ்ல எடுத்து இதுக்குடா வெளியே போனான்னு சத்தம் போடுவான். ஜோரோ இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கணுமான்பா. லூஃபி நான் எதுக்கு அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னான்ட்டு யோசிப்பான். உசாப் இது சொல்லாம இருக்க என்ன கிட்டத்தட்ட 3 நாளா தூங்கிட்டு இருக்கடான்பா. லூஃபி அப்படின்னா 15 வேலை சோறு சாப்பிடலையான்பா. நாமி எடுத்ததையும் சோத்தா தான் கணக்கு பண்ணுவியாடான்பா. உசாப் எல்லாத்துக்கும் 3 வேலைனா இவனுக்கு மட்டும் 5 வேலையான்பா. டக்குன்னு பார்த்தா டெரக்கோட்டா வந்திருப்பா. எல்லாரும் பசியில இருப்பீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்திருப்பா. பட் ஜோரோவும் லூஃபியும் பார்த்துட்டு இதை ஈகிராம்னு நினைச்சுப்பாங்க. ஜோரோல கிராஸ் ட்ரெஸ்ஸிங் நீ சும்மா பண்றேன்னு நினைச்சேன், பார்க்க போனா நீ அவனாடான்பா. விவி இல்ல இவங்க டெரக்கோட்டா, இவங்க ஈகிராமோட ஒய்ஃப்ன்பா. ஜோரோ இதை பார்த்துட்டு எங்கேயாவது புருஷ மாதிரியே பொண்டாட்டியும் இருப்பாங்களா, இதெல்லாம் ஓவரா இருக்குடான்பா. டெரக்கோட்டா விவி அப்புறம் என் ஹஸ்பண்டை காப்பாத்தனுக்கு நன்றின்ட்டு விவி சொன்னா இங்க இருக்க கேப்டன் ஜாஸ்தி சாப்பிடுவாராமேன்ட்டு ஃப்ரூட்ஸ் தானே கொண்டு வந்திருப்பாங்க, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸா வச்சுக்கங்கன்பாங்க. பட் லூஃபி ஒரே செகண்ட்ல காலி பண்ணிருப்பான். சாஞ்சி ஜோரோ வப்பு இது வாயா கிணறான்பானுங்க. லூஃபி நான் தொடர்ந்து 3 நாள் சாப்பிடுவேன்பா. டெரக்கோட்டா அதையும் பாத்திரலாம், சேலஞ்ச் எடுத்துக்கலாம், நான் யாருக்கும் சர்வ் பண்ணதை நிறுத்தினதே இல்ல, அதுலயும் ஒரு சின்ன பையனோட வயிற்றுக்கு மாசுக்கு ஏத்த போல சாப்பிடணும்ல, அதுக்கான சாப்பாடு தரக்கு நான் தயாருன்பாங்க. இதுக்கப்புறம் ராயல் டைனிங்க்கு போயிருப்பாங்க. நம்ம அழகு சாப்பிட்ற விதம் தான் தெரியுமாச்சே. இதெல்லாம் பார்த்த சோல்ஜர்ஸ் இங்க அமைதியா தானே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும், இவனுக்கு என்னடா இப்படி கண்ணா பின்னான்னு திங்கிறானுங்கன்ட்டு பாப்பானுங்க. இதுக்கப்புறம் டெரக்கோட்டாவை காட்டுவாங்க, சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. லூஃபி அவன் சாப்பாடுன்னு மட்டும் இல்லாம ஜோரோ சாப்பிட்டு அதெல்லாம் பிடிங்கி திம்பா. நாம மண்டையிலே போட்டிருப்பா. சாப்பரும் கண்ணா பின்னான்னு சாப்பிட்றத பார்த்துட்டு விவி இன்னும் நிறைய இருக்குன்பா. உசாப் சாஸ் சேர்த்தி சாப்பிட்றான்ட்டு ரைஸ்ல கலப்பான். லூஃபி அதை எடுத்து சாப்பிட்டு வாய் வழியா நெருப்பிடுவான். மச்கே இதை பார்த்துட்டு சிரிக்கும். உசாப் லேஸ்டஸ் டே நீங்க என்னடா பண்றீன்பா. சாஞ்சி கொண்டு வர சாப்பாடு பேர்லாம் கேட்டுப்பான். இதுக்கப்புறம் லூஃபி கோப்ரா கிட்ட பேச பார்ப்பான். கோப்ராக்கு ஒன்னும் புரியாது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலான்னு பாரு. லூஃபி பூந்து விளையாடுவான். ஜோரோ எனக்கு இன்னொரு மக் ட்ரிங்க் வேணும்பா. சாப்பருக்கு நெஞ்சு அடைச்சிருக்கும், தண்ணி கொண்டு வாங்கடான்பா. சாஞ்சி சோல்ஜர்ஸ்னால இவனுங்களை பார்க்க கூட முடியாது, என்னடா இவ்வளவு வல்கரா சாப்பிட்றானுங்க
சிரிப்பானுங்கன்பானுங்க. விவி சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சோல்ஜர்ஸ் எப்படி இளவரசியால இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்க முடியுதுன்னு கேட்பானுங்க. ரொம்பவும் கடுப்புல இருக்க சோல்ஜர்ஸோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். பார்த்தா சுத்தி இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம க்ரூ மெம்பர்ஸ் பண்ற சேட்டையில ராஜால இருந்து சோல்ஜர்ஸ்ல இருந்து சுத்தி இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நைட் குளிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. கோப்ரா பொதுவா இந்த பிளேஸ் மழை காலத்துல தான் யூஸ் பண்ணுவோம் பாரு. லூஃபியன் உசாப்க்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓடி போய் தண்ணி தொட்டிக்குள்ள உழுகுறதுக்கு பதிலா அந்த சுத்தி இருக்கிற கல் இருக்கு இல்லையா அதுல அடிச்சு விடுவானுங்க. சாஞ்சி இந்த பைத்தியக்காரனுக்கு வேறன்பான். ஜோரோ சாப்பர் கிளீன் பண்ணிட்டு இருக்கப்ப உசாப்பும் லூஃபியும் கூப்பிட்டு இங்க பாத்தியா நாங்க ட்ரைனிங் எடுக்கிறோம் பானுங்க. சாஞ்சி ஈகராம கூப்பிட்டு பெண்களோட குளியலறை எங்க இருக்குன்னு கேட்பான். ஈகரம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் எதிர்பார்க்கறியா அங்கதாண்டா இளவரசி எல்லாம் குளிக்கிறாங்கன்பா. பார்த்தா கோப்ரா இந்த பக்கம் கை காமிச்சிருவாரு. ஈகரம் கோப்ராவை யோ பைத்தியக்காரான்பா. இதுக்கப்புறம் பெண்களோட குளியலறையில காட்டுவாங்க. விவியன் நாமி மட்டும் தான் இருப்பாங்க. நாமி இது போல ஒரு குளியலறை ஷிப்ல இருந்தா நல்லா இருக்கும்பா. விவி கடல் போல பறந்து விரிஞ்சிருக்க இடத்துல ஏகப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்திருக்கோம். பெரிய பெரிய ஜெயன்ஸ் விண்டர்லேண்ட்ல செரி பிளாசம்னு நம்ம நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத பல விஷயங்களை பார்த்தோம். அது போல இங்க அசாத்தியமான விஷயங்கள்னு ஏகப்பட்டது இருக்கும். ஒரு நாள் எல்லாத்தையும் நம்ம பாப்போங்கும் போதே நாம இது என்னோட டர்னுன்பா. பார்த்தா பசங்க பூரா அந்த பக்கம் தான் எட்டி பார்த்துட்டு இருப்பானுங்க. விவி எல்லாரும் இங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்பா. நாமி ஏண்டான்ட்டு கடுப்பாவா ஃபர்ஸ்ட். கடைசியில பார்த்தா ஆளுக்கு 1,00,000 பெரிஸ் கொடுக்கணும்ட்டு ஹாப்பினஸ் மன்ச்சுட்டு டவல் எடுத்துருவா. பார்த்தா எல்லாம் தெரிச்சு போய் விழுந்திருப்பானுங்க. விவி ஏன் இப்படி பண்ணின்பா. நாமி சும்மாதான்பா. பார்த்தா பயவுல எல்லாரும் படுத்து கிடப்பானுங்க. நாமி விவி கிட்ட ஏதாவது போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சொல்லிரு. ஏன்னா நாங்க நைட்டே கிளம்புறோம்பா. விவி ஏன்ட்டு பார்க்கவும் நாமி அதான் மெரைன் சுத்தி வர இருக்காங்களாச்சு. நாங்க எப்ப சிக்குவோம் எப்ப புடிச்சிட்டு போலான்னு பாக்குறாங்க. கூடவே அவங்க கண்ணில் ஷிப் மாட்டுச்சுன்னா பிரச்சனைன்பா. அந்த பக்கம் கோப்ரா மூக்குல ரத்தம் வரும். தேங்க்ஸ் பாரு. எல்லாரும் காஜின்பானுங்க. கோப்ரா மூக்க தொடச்சிட்டு அது இல்லப்பா இந்த நாட்டை நீங்க தானே பாதுகாத்ததுன்ட்டு பவ் பண்ணுவாரு. ஜோரோ ஒரு ராஜாவை இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்பா. ஏகராம் மத்தான ராஜா நீங்க மத்தவங்க யாருக்கிட்டையும் தலை குனிய கூடாதுன்பா. கோப்ரா அத்தாரிட்டிங்கிறது நம்ம போட்டுக்கிற துணியில தான் இருக்கு. இப்ப நம்ம குளியல் அறையில இருக்கோம். கூடவே என் உடம்புல துணியும் இல்ல. நான் இங்க ஒரு பொண்ணை பத்த அப்பனா உங்களுக்கு பவ் பண்றேன். கூடவே இந்த நாடோட குடிமகனாவும் பாரு. லூஃபி சிரிப்பான். கோப்ரா தேங்க்யூ சொல்லிட்டு உங்களை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன்னு பாரு. இதுக்கப்புறம் நம்ம க்ரூ மெம்பர்ஸ் கிளம்பி போறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. விவி தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்க போலவே இருக்கும். லூஃபி இருந்தா சாப்பாடு சாப்பிட்டு போலான்பா. அட லூசு பையலேன்னு பானுங்க எல்லாரும். இதே டைம்ல அந்த பக்கம் சாக்காண்டி ஈகராம் புதுசா வந்த பவுண்டி போஸ்டர்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஜோரோவுக்கு 60 மில்லியன் பெரிஸ் இருக்கும். லூஃபிக்கு 100 மில்லியன் பெரிஸ் கொடுத்திருப்பாங்க. இதை பார்த்தா ரெண்டு பேருமே ஆடி போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவுண்டி இருக்கனால இவங்கள ஒரு சாதாரண பைரட் க்ரூவா எடுத்துக்க மாட்டாங்க. மெரைன்ஸோட கண்ணு பூரா இந்த பக்கம் தான் இருக்கும்ட்டு. கூடவே 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தனை காலி பண்ணிருக்காங்கல்ல அது ஒன்னும் சாதாரண மில்லியன் பாரு ஈகராம். இதுக்கப்புறம் இதை பத்தி சொல்ல ஓடி வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம க்ரூ மெம்பர்ஸ் கிளம்பிருப்பாங்க. லூஃபியும் மத்தவங்களும் எங்கேயும் ஈகராம் கேட்கவும் விவி கடலுக்கு போயிட்டாங்க. அவங்க தான் கடல் கொள்ளையர்களாச்சேன்பா. ஈகராம் கையில அந்த பவுண்டி போஸ்டர்ஸோட நிப்பாரு. இதுக்கப்புறம் ஜாங்கோவன் ஃபுல் பாடியை கட்டுவாங்க. மெரைன்ஸும் மத்தவங்களை காலி பண்ணிருப்பானுங்க. ஜாங்கோ கடல் கொள்ளையர்கள் துரோகிகள்பா. ஃபுல் பாடி நீயும் முதல்ல கடல் கொள்ளையான இருந்தவன் தானன்பா. பார்த்தா ரெண்டு பேரும் ஆடிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்தா மெரைன் மெம்பர் ஒருத்தன் அவங்க எனிமிஸ் இப்ப காலி பண்ணிட்டு வராங்கன்பா. ஏன்னா வழக்கத்துக்கு மாறா டைம் எடுக்குது. கரெக்டா அவங்க ஆடிக்கிட்டு இருக்கானுங்க தானு கேப்பா. இவனுங்களை என்ன வேலைக்கு நம்பி தாட்டினா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்குன்ட்டு இந்த கடற்கரையில இருந்து எந்த ஒரு ஷிப்ஸும் போயிடக்கூடாதுன்பா. பக்கத்தால இருக்கவன் ஸ்ட்ரா ஹேட்ஸோட ஷிப் பெரம்பலூர்ல தானே இருந்துச்சு. இப்ப அந்த பக்கம் காணும்னு சொல்றாங்கன்பா. ஏன்னா அப்படின்னா அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்களா என்னன்பா. இல்ல அதுக்கான வாய்ப்பு இல்லைன்பா. ஏன்னா உடனே போய் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுவா. இந்த இடத்துக்கு கரெக்டா ஜாங்கோ ஃபுல் பாடி வந்திருப்பானுங்க. ஏன் லேட்டாச்சு தெரியுமா மேடம்னு கேட்பானுங்க. ஏன்னா தெரியாதுன்பா. பார்த்தா உங்களுக்கு தான் ஃபிளவர்ஸ் கொண்டு வந்திருக்கோன்ட்டு நீட்டுவானுங்க. ஏன்னா முதல்ல போய் ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸை பாருங்கடான்பா. ரெண்டு பேரும் ஸ்ட்ரா ஹேட்ஸ் வாய் பழந்திருப்பானுங்க. இதுக்கப்புறம் நம்ம அழகா காரோட டீம் மூலமா வரத காட்டுவாங்க. உசாப் ஒரு வழியா மணல் ராஜ்யத்துல இருந்து கிளம்பிட்டோன்பா. லூஃபி சாப்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னடா பண்றேன்னு லூஃபி எனக்கு பசிக்காதான்பா. அண்ட் சாஞ்சி கிட்ட டே இவங்க சமைச்ச சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் நஞ்சம் நீ அப்படி செய்டான்பா. சாஞ்சி அதெல்லாம் டெரக்கோட்டா கிட்ட ரெசிபிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடவே கொஞ்சம் ஸ்பைசஸும் தான்பா. நாமே ஒரு மாதிரி டல்லா இருக்கு. அதை பார்த்துட்டு லூஃபி வேணும்னா நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல 1 பீஸ் வேணா தரன்பா. சாஞ்சி பிபி விட்டு பிரிஞ்சு வரதானே உனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ எதுவும் யோசிக்காத. கொஞ்ச நாள் சிரிச்சிட்டே வன்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1 பில்லியன் காசு தரன்ட்டு தள்ளையன்பா. எல்லாரும் அடியே அதுக்குதான் வருத்தப்படுற அடின்னு பாருங்க. ஓ சாப்பில அப்படியே விழுந்திருப்பான். சாப்பிடாம விழுந்துட்டான்பா. நாமி விவியை பத்தி கவலைப்படுறக்கு என்ன இருக்கு. காசு தலையன்பா. சாப்பர் உசாப் விழுந்துட்டான்பா. நாமி விட்டு தொலைங்கன்பா. எல்லாரும் அடியாது உன் தப்பு தாண்டின்பானுங்க. ஈகரம் அந்த பவுண்டியை பத்தி சொல்றக்காக அட்லீஸ்ட் கார் எழுப்பினாவது தாட்டலான்னு பாப்பாரு. அது தூங்கி வலியும். விவி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் உங்களை தாட்டுறக்கு டக் ஸ்குவாட்ரா அனுப்பிச்சிருக்கேன். என்னதான் காரு கிட்ட போனாலும் இதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாதுன்பா. ஈகரம் ஆனா இந்த அமௌண்ட் ஜாஸ்தின்பாரு. விவி அதை பார்த்து அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. இதுக்கப்புறம் ஈகராம வெளியே துரத்தி விட்டு நாளைக்கு வேற பெரிய ஃபங்க்ஷன் இருக்குல்லன்பா. ஈகரம் நாளைக்கு உங்க குரலை தான் கேட்க விரும்புவாங்கன்பா. விவி காருவை கூப்பிட்டு வா போய் ஒன்னா தூங்கலான்பா. இதுக்கப்புறம் ஈகராம என்ன இது இப்படி அமைதியா இருக்காங்களேன்ட்டு போவான் குழம்பி. சாக என்னாச்சுன்ட்டு பின்னாலே ஃபாலோ பண்ணுவான். விவி காரு தூங்குறப்ப இன்னைக்கு இவ்வளவு சைலண்டா தூங்குறோம்ல. கிச்சனை பாதுகாக்கிற குக் இல்ல. நைட் எல்லாம் ட்ரைனிங் எடுக்கிற ஸ்வாட்ச்மேன் இல்ல. நேவிகேட்டர் பாதி தூக்கத்துல தலையணை தூக்கி போடுவா. அப்படி எதுவுமே இல்லாத அமைதியான உறக்கமா இருக்குன்பா. இதுக்கப்புறம் பாஸ்ட கட்டுவாங்க. ஸ்னைல் கம்யூனிகேஷன் வந்திருக்கும். உங்க ஃப்ரெண்டு பானாமேன்பாங்க. நம்ம ஆளுகளுக்கு புரிஞ்சிருக்காது. சாஞ்சி அட்டன் பண்ணி பேசும்போது மிஸ்டர் டூன் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கட் பண்ணிருப்பான். திரும்ப பார்த்தா போன் ரிங் ஆகும். அடுத்த கட்டமா லூஃபி வாங்கி பேசுறப்ப நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே லூஃபின்ட்டு நான் உங்க ஷிப்பை எடுத்துட்டு போயிட்டேன்பா. எல்லாரும் அடையங்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானான்ட்டு சிரிச்சிருப்பான். பார்த்தா சண்டோரா ரிவர் கிட்ட வர சொல்லியிருப்பான். எல்லாரும் இவனை நம்பலாமா வேண்டாமான்னு கூடி பேசி இருந்திருப்பாங்க. கடைசி கட்டமா சரி அவங்க
மட்டும் போய் தான் பாத்துருவோம், நல்லவனா இருந்தா ஷிப் எடுத்துட்டு கிளம்புவோம், இல்லைன்னா அவன் அடிச்சு பொழந்துடலான்லாம் சாஞ்சி சொல்லியிருப்பான். விவி ஒரு மாதிரி ரொம்ப தயக்கத்தோட, இப்ப நான் என்னதான் செய்யன்பா, நாமே எப்படி டிராவல் பண்ணி போறோம்னு சொல்லிட்டு உனக்கு 12 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீயே முடிவெடு, இளவரசியா இருக்க போறியா இல்ல பைரட்டா இருக்க போறியான்னு. முடிவு உன் கையில தான் இருப்பா. சாஞ்சி ஒரு இளவரசி எங்க கூட இருக்கிறது நல்லாதான் இருக்குன்பா. லூஃபி பேசாம வந்து சேர்ந்துக்கன்பா. எல்லாரும் டே கம்முன்னு பண்ணுங்க, லூஃபி ஏன் அவளை வர வேணாங்கிறீங்களான்பா. அதெல்லாம் எல்லாம் முடிவு அவ கையில விட்டுருன்னு இருப்பானுங்க. விவி நைட்ல அதை தான் யோசிச்சுட்டு இருப்பா. விவி இந்த இடத்துல இருந்து கிளம்பினா 4 மணி நேரம் தான் டிராவல், கரெக்டா 8 மணிக்கு கிளம்பினாலும் 12 மணிக்கு அங்க போயிருவேன். மதியானம் வரைக்கும் தான் டைம். இளவரசியை பிறந்து கடற்குள்ளேற மாறுவன்ல நான் எதிர்பார்க்கல. ஆனா இவ்வளவு லாயலான ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு ஜாலியான வாழ்க்கை கண்டிப்பா இளவரசியா இருந்தா அதெல்லாம் நடக்காது. ஆனா எங்க போனாலும் காரு நான் உன் கூட இருக்க விரும்புறேன், என் கூட வருவியா, உனக்கு என்ன விருப்பம்பா. இதுக்கப்புறம் பாங்க்லேவ காட்டுவாங்க. பார்த்தா வந்ததுமே அவன் எல்லாத்துக்கும் ஹலோ சொல்லுவான், நம்மள ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு. அவனுக்கு டக் ஸ்குவாட்ரனுக்கு பாய் சொல்லி தட்டுவானுங்க. கூடவே ராஜான்னு இளவரசிக்கு டாட்டா சொன்னான்லாம் சொல்லுன்பானுங்க. பான்க்லே இதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்குறப்ப சாஞ்சி என்னன்பா, இப்படி என்னன்ல ரூடா கேட்காதுன்பா பான்க்லே. நம்ம அழுக நீ எங்களோட எதிரிடா, பரக்கோக்ஸ் கிட்ட வேலை செஞ்சன்னு கூட சொல்லாம இப்படி ஏமாத்திட்டீங்களேன்பானுங்க. பான்க்லே அதை பத்தி நம்ம பேசவே இல்லை, இதெல்லாம் ஏமாத்தினதா ஆகாது, இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம், கூடவே இப்ப பரக்கோக்ஸும் இல்ல, அந்த விதத்துல நம்ம எதிரியும் கிடையாதுன்பா. ஜோரோ திங்ஸ் எடுத்துட்டு போறக்கு வழியை விடுன்பா. லூஃபி நம்ம எதிரி இல்லைன்னா எதுக்காக எங்க கப்பலை திருடுனீன்னு கேட்பான். பான்க்லே நான் திருடுனா, டே மரைன் உங்களை தாண்டா வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இந்த ஷிப் இங்க எடுத்துட்டு வரலன்னு வச்சுக்கனுங்கும் போது நாமே மெரைன்ஸ் அதை எடுத்திருப்பாங்கன்பா. பான்க்லே என்ன புரிஞ்சுதான்பா. லூஃபி உசாப் அண்ட் சாப்பர் அப்படின்னா நேவி கிட்ட இருந்து கோயிங் மேரி நீ தான் காப்பாத்தினியான்பானுங்க. ஆனா ஏங்கிற கேள்வி வரும்போதெல்லாம் பான்க்லே அழுதுட்டு நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லன்பா. பார்த்தா ஆட ஆரம்பிச்சிருப்பானுங்க. சாஞ்சி திங்ஸ் எடுத்துட்டு அதை பார்த்துட்டு நாமி லோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேப்பா. சாஞ்சி இதோட முடிஞ்சதுன்பா. சோரோ மெரைன் சொத்து போட்டாங்கன்ட்டு பாதுகாப்புக்கு தானே இங்க வந்தேன்பா. பான்க்லே இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க பேரால பண்ணன்பா. இவனுக்கு பண்ற அலும்பெல்லாம் தாங்கிக்க முடியாது நாமினால. இதுக்கப்புறம் பான்க்லேவோட பைரட்ஸும் வந்திருப்பாங்க. அடே நீங்கெல்லாம் யாரான்ட்டு பாப்பானுங்க. அடுத்த நாள் மெரைன் மெம்பர்ஸ்க்கு சாண்டோரா ரிவர் கிட்ட தான் ஸ்டார்ஹெட் பைரட்ஸோட ஷிப் இருக்கு அதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இதை பத்தி மெரைன் மெம்பர்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு கேட்பான். ஹீனா சண்டை போட தயாராகங்கன்பா. இந்த எபிசோட்ல ஜோரோ அண்ட் லூஃபிக்கான பவுண்டி கொடுத்திருப்பாங்க. பட் லூஃபிக்கு ஆல்ரெடி பவுண்டி இருக்கும், ஆனா ஜோரோக்கு இப்பதான் புதுசா கொடுத்திருக்காங்க. அந்த வகையில எடுத்ததுமே 60 மில்லியன் பெரிஸ். இந்த பவுண்டி வைஸ்ல யாருக்கு கெத்து ஜாஸ்தின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இட் ஆல் ஸ்டார்டட் ஆன் தட் டே விவி டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹர் அட்வென்ச்சர்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.